வணக்க மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. எஸ், கவின், பிரீத்தி அஸ்ரானி, ஆர்ஜே விஜய், விடிவி கணேஷ், தேவயானி, கௌசல்யா மற்றும் பலர் நடித்து என் மார்ட்டின் அவர்களின் இசையில் சதீஷ் கிருஷ்ணன் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. ரோமியோ பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தின் கதையின் கரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் பிளாட், நம்ம ஹீரோவுக்கு காதலர்கள் 2 பேரும் உதட்டோடு முத்தம் கொடுக்குறப்போ அவருக்கு அவங்களோட எதிர்காலம் தெரியுது. இது எங்கேருந்து ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சதுன்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகும்போது அவரை பற்றி அவர் விஷயம் நிறைய தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்காக சில பல காலங்கள் பின்னோக்கி போக வேண்டியது இருக்குது. ஸோ அப்போ போகும்போது தான் அவருக்கு தெரியுது அவருக்கு ஒரு சாபம் இருக்குது. அந்த சாபத்திலேருந்து விமோச்சனம் அடையலைன்னா காலத்துக்கும் நம்மளால் தன் கையை தனக்குதவி தான் இருக்கணும், சிங்கிளாகவே வாழ்ந்துட்டு சாக வேண்டியதுதான் அப்படின்னு. ஸோ இது ஒரு ஜாலியாக சொன்னாலும் இந்த படம் அது போகிற விதம் இருக்குல்ல, அது நம்மளுக்கு ஒரு படப்படப்பை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு படம் தான். கடைசியில் ஹீரோ ஹீரோயின் சேர்ந்தாங்களா இல்லையா, இவருக்கு அந்த சாப விமோச்சனத்துலேருந்து ஒரு வழி கிடைச்சதா இல்லையா, என்ன ஆகுது, ஹாப்பி எண்டிங்கா சேட் எண்டிங்கான்றது தான். ஸோ இந்த படம் யார் பார்க்கலாம், யார் பார்க்க வேண்டாம் அப்படின்றதெல்லாம் கடைசியில் சொல்கிறேன். என்ன பேர் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் கிளம்பிடுவீங்க. ஸோ எனக்கு இந்த படத்தில் என்னெல்லாம் பிடிச்சிருந்ததுன்றதுலேருந்து நான் போகிறேன். ஃபர்ஸ்ட் திங், இந்த படத்தோட ரைட்டிங். இந்த டைட்டில், இந்த ட்ரைலர்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு அண்டர் பிளேயாக தான் அதை பண்ணியிருக்காங்க, என்னவா இருக்க போகுது அப்படின்ற ஒரு சின்ன எதிர்பார்ப்போட உள்ளே போய் உட்காந்தேன். ஆரம்பித்த 20 நிமிஷத்துலேயே நம்மளை கதையின் போக்குக்குள்ளே நம்மளை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தில் காதல் இருக்கும், காமெடி இருக்கும், அழுகை இருக்கும், எல்லா விதமான எமோஷன்ஸும் இருக்கும். ஒரு ஒரு மேடு பழம் கலந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாதிரி தான் இந்த படம் போகும். ஒரு இடத்துல நீங்கள் அழ வச்சாங்கன்னா அடுத்த வகை அவங்க சிரிக்க வைப்பாங்க, அதுக்கடுத்து ஒரு காதல் கட்சி, அப்புறம் ஒரு பாட்டு, இந்த மாதிரி ஒரு ரைட் பேட்டர்னில் படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகும். ஸோ நம்மளுக்கு முதல் பகுதி இது எதை நோக்கி போகுது, என்ன ஆக போகுது, ஹீரோ எதுக்காக ஹீரோயின் கிட்ட பழகிறாரு, அது நிறைய அதை சொல்லுவாரா மாட்டாரா, ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே ஒரு க்ரஷ் வந்ததா இல்லையா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கான பதிலாக கரெக்டாக ஒரு முடிச்சோட இன்டர்வலில் வச்சு, ஆப்வியஸ்லி இன்டர்வல் இந்த மாதிரி ஒரு பிளாட்னா அதுக்கப்புறம் எப்படி கொண்டு போகிறாங்க, கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுமேன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபில் அது மாதிரி எதுவுமே இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருந்ததோ செகண்ட் ஹாஃபும் அதே அளவுக்கு தான் ட்ராவல் ஆகி எங்கேயுமே நம்மளுக்கு போர் அடிக்கல. ஸோ என்கேஜிங்கான ஒரு ரைட்டிங். ரெண்டாவது, இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ். ஸ்டார்டிங் ஃப்ரம் கவி, ஒரு காதல் மேலே வெறுப்பு இருக்கிற ஒரு ஆளை ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த காதலுக்காக அவர் செய்கிற விஷயங்கள், அவர் பண்ணுற செயல்கள், இது எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்தது. ஆக்டிங் அபரிவிதமாக இருந்ததுன்னு சொல்லணும். குறிப்பாக இவர், விடிவி கணேஷ் அண்ட் ஆர்ஜே விஜய், இவங்க 3 பேரோட காம்போவில் வர காமெடி காட்சிக்கெல்லாம் அதிரிபதிரியாக இருந்தது. சீரியஸாக எல்லா இடத்துலையும் சிரிக்க வச்சுட்டே இருந்தாங்க. குறிப்பாக விடிவி கணேஷ் அவர்கள் கவினுக்கு அடுத்தபடியாக அவரை தான் சொல்லணும். ஐயோப்பா, மனுஷன் பின்னிட்டாரு. இந்த வயசுலையுமே அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட எக்ஸ்பிரஷன்லாம், அதுவும் ரொம்ப பெரிய ப்ளஸ்ன்னா அவரோட குரல் தான் தாறுமாறாக இருந்தது. அதே மாதிரி தான் ஆர்ஜே விஜயும் ஒரு நல்ல நண்பனாக படம் முழுக்க ட்ராவல் பண்ணுறாரு, சூப்பராக இருந்தது. ஹீரோயின் பிரீத்தி அஸ்ரானி. அயோத்திக்கு அப்புறம் இந்த படம். அயோத்தியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான நடிப்பு, குறையே கிடையாது. அதில் நம்ம ஒரு வார்த்தை கூட தமிழில் பேச மாட்டாங்க, பட் ஆக்டிங் வைஸ் பயங்கரமாக இருந்தது. பட் அதோட கம்ப்ளீட்டாக வேறு விதமான ஒரு ரோல். ஆனால் அந்த ரோலை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. முதல் பகுதி முழுக்க ஒரு காதலிக்கிற துருன்னு உள்ள ஒரு ஹீரோயின், எல்லா விதமான எமோஷன்ஸும் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு பிரேக் டவுன் ஆகி ஒரு ஹீரோயின் எப்படி எமோட்டடாக ரொம்ப வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலையில் இருப்பாங்களோ அது மாதிரி பயங்கரமாக இருந்தது. அதை தாண்டி இதில் பண்ண அனைத்து நடிகர்களுமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஹீரோட தம்பியாக வர சக்தியாக இருக்கட்டும், தேவயானி மேடமாக இருக்கட்டும், கௌசல்யாவாக இருக்கட்டும், இவருக்கு அப்பா வர கேரக்டராக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக இருந்ததுன்னு சொல்லணும். அந்த ரோலுக்கு என்னவோ அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க, என்ன வேணுமோ அதை சிறப்பாக கொடுத்துருந்தாங்க. பெருசாக நம்மளுக்கு எங்கேயுமே படம் போர் அடிக்காத அளவுக்கு தான் அவங்களோட ஆக்டிங்குமே இருந்தது. ஸோ பர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்தது. மூணாவது, இந்த படத்தோட இசை. நம்ம ஜென் மார்ட்டினுக்கும் கவினுக்கும் ஏதோ ஒரு பெரிய சிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். தாதா, பிளடி பெகர், அப்புறம் இங்கே இந்த படம் 3 படத்துலையுமே பாடல்கள்னு வரும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. படத்தோட கேட்குறப்போ அருமையாக இருந்தது, பெருசாக போர் அடிக்கல. இசையும் பெரும் பங்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோருமே அருமையாக இருந்தது. அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை சிறப்பாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லாவும் இருந்தது. இதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஒர்க் தான். சினிமாட்டோகிராஃபியாக இருக்கலாம், எடிட்டிங்காக இருக்கலாம், எந்த பேட்டர்னுமே உங்களுக்கு எதுவுமே நம்மளுக்கு படமாக விஷுவலி பார்க்குறப்போ படம் அருமையாக இருந்தது. ஸோ அதுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்புன்றது டெக்னிக்கல் டீம் தான். ஸோ அதை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் குறைகளே இல்லையா, அபரிவிதமான ஒரு படம், சூப்பர் படம்னு சொல்லிட்டு, அப்போது குறைகளே இல்லையானா குறைகள் இருக்குது. 2ஆம் பாதி ஆரம்பிக்கும் போது ஆப்வியஸ்லி ஒரு ஸ்லோ டவுன் ஆகி அதோட பேட்டர்ன் திருப்பியும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் டைம் எடுக்கும். பட் அதை தாண்டி அது ஒரு சில இடங்கள் கொஞ்சம் சினிமேட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். சினிமா பார்க்க சினிமேட்டிக்காக அப்படி ஒரு சில விஷயங்கள் லாஜிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. அந்த படத்தோட கதையோட ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். அந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளாஸ் அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் எடுத்தால் தான் அது நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். ரொம்ப லாஜிக்கலாக பார்த்து யோசிச்சு அப்படியே மண்டையை புளிஞ்சு அப்படிலாம் எழுதுனா அது ஒர்க் ஆகாது. அதுக்கு அது சினிமாவே எடுக்க தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குறைகள் தான். பட் அதை தாண்டி ஒரு படமாக பார்க்குறப்போ இந்த படம் ஜாலியான ஒரு ஃபன் ரொமான்டிக் மூவி தான், வித் ஒரு முக்கியமான ஒரு ஃபேமிலி எமோஷனோட ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அந்த பேட்டர்னுமே
எதுவுமே அதான் சொல்கிறேன், இது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக எதுவும் திணிச்ச மாதிரி இருக்காது. அது அவ்வளோ அழகாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட மெயினாக அவங்க சொல்ல வந்தது காதல் மட்டும்தான். ஸோ அந்த காதலை சுற்றி அவங்கள சார்ந்தவங்களை அந்த காதல் என்னெல்லாம் பண்ணுதுன்றது தான் கதை. அது சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளாஸ் இருந்தாலுமே அது பெருசாக அந்த படத்துக்கு நெருடலாக இல்லை. ஸோ வாட்சபிள் தான். அந்த ஃப்ளாஸை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா படம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு படம் தான். ஸோ ஓவராலாக கீர்த்தனுக்கு எந்த மாதிரி ஒரு மஜாவாக இருந்தது, எவ்வளோ வைப் பண்ணுச்சுன்னா 100க்கு வந்து நான் 65 கொடுப்பேன். தாராளமாக பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னு, காமெடி, லவ் இதெல்லாம் கலந்து ஒரு என்ன படம் என்டர்டைன் பண்ணணும்ப்பா நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் என்டர்டைன் பண்ணணும். ஸோ இது யாரெல்லாம் பார்க்கலாம்? எல்லாருமே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம், கப்புள்ஸ் பார்க்கலாம், ஃபேமிலி பார்க்கலாம். எதுவும் பெருசாக வல்கர் சீன்ஸ்லாம் இல்லை. ஸோ குழந்தைங்களை கூட கூப்பிட்டு போகலாம். ஒரு 2 முத்த காட்சிகளை தவிர ஒரு பெருசாக எந்த விதமான வல்கராட்டியுமே கிடையாது. ஸோ தாராளமாக எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஸோ அவ்வளோ மக்களே, மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு நல்ல திரைப்படம், வேறு ஒரு நல்ல விமர்சனம், வேறு ஒரு முன்னோட்டத்தோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். பேக் விஜய் கிராதகன். இது நிமிஷம் ரீல் வந்து போச்சு.